ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்பிங் நான் எங்கே பண்ணியிருந்தேன்னா, சென்னை பாரிஸில் ஆதர்ஷ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்படலைனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஆன்லைனில் பார்க்குற க்யூட் அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் அஃபோர்டபுளாக நம்ம வாங்கிடலாம். ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ராடக்ட்டோட ரிவ்யூன்றதை விட ப்ரைஸ் கம்பேரிசன் ஆன்லைன் விசஸ் ஆஃப்லைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ நான் மீஷோலேருந்து 1-2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். மேலேயே இருக்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துருவோம். இது என்னென்னா ஒரு கண்டெய்னர். ஆக்சுவலாக இது எதுக்காக நான் வாங்கியிருக்கேன்னா, நம்ம வீட்டில் வீக்லி ஒன்ஸ்னாச்சு மூவி நைட் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே நைட்டில் இருக்கும். ஸோ மூவி பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம பாப்கார்ன் சாப்பிடுவோம். ஸோ பசங்களுக்கு நான் பாப்கார்னை பிளேட்டில் போட்டு கொடுத்தேன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மீதி கீழே இறைப்பாங்க, மீதியை அப்படியே பிளேட்டோடு விட்டுருவாங்க. அது என்ன ஆகும், நமுத்து போயிட்டு வேஸ்ட் ஆகிடும் ஓப்பன்லேயே இருக்கனால. பட் இது ஒரு கண்டெய்னர், அதுவும் லிட் போட்ட மாதிரி நல்லா ஒரு ஏர்டைட் லிட் தான் இது. ஸோ என்னென்னா, பசங்க பாப்கார்ன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது நம்ம பாப்கார்ன் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்களோ மீதி இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் பாப்கார்னும் வேஸ்ட் ஆகாது. அண்ட் இது இட் இஸ் மேட் ஆஃப் ரொம்பவே ஒரு திக் மெலமைன். ஆக்சுவலாக கீழே போட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டால் உடையும், லைட்டாக விழுது கை தவறி விழுதுன்னா உடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் பர்பஸாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடையும். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னா 180 rupees. அண்ட் இதுதான் இந்த ப்ராடக்டோட ஓவர்வியூ. நான் இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் லிட்டோட கிடைக்கல, வெறும் செப்பரேட்டாக கப் மட்டும் இருக்குது. அது செட் ஆஃப் 499 இருக்குது. ஸோ அதனால் என்னால் ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்பேரிசன் போட முடியல இந்த ப்ராடக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா, இது நம்மளுக்கு டெய்லி ருட்டீனில் யூஸ் ஆகும். மார்னிங் எழுந்தவுடனே யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் என்னென்னா, நம்ம தூங்கி எழுந்தவுடனே மேட்ரஸில் பெட் கவர் சரி பண்ணுவோம். ஸோ நம்ம மேட்ரஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போல்லாம் லிஃப்ட் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மென்ஸ்க்கு எப்படின்னு தெரில, பட் ஆஸ் அ விமன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதை லிஃப்ட் பண்ணி உள்ளே அந்த பெட்ஷீட்டை டக்கின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது என்னன்றது எனக்கு தெரியல. அப்புறம் இதுலேயே போட்டிருந்தாங்க மேட்ரஸ் லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, பெட்ஷீட்டை டக்கின் பண்ணும்போது இதை வச்சு ஒரு புஷ் கொடுத்தோன்னா போதும், அழகாக போய் உள்ளே செக்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதை எப்படி நம்ம டக்கின் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது ஜஸ்ட் 40 rupeesக்கு நான் வாங்கினேன். ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். ப்ராடக்ட் என்னென்னா, இப்போது நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்காக மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே க்யூட்டான ஒரு ப்ராடக்ட்டு. குழந்தை ஆசையாக இந்த ப்ராடக்ட்டுக்காகவே அந்த பொருளை சாப்பிட்டு மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவா. அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அட் த சேம் டைம் வீடியோ பர்பஸ்க்காகவும் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். செட் ஆஃப் 4 100 and something அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது எனக்கு ரிசீவ் ஆகினதுக்கு முன்னாடியே நான் இந்த ஷாப் போயிட்டேன். பட் இது செட் ஆஃப் 235 rupees தான். ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணப்போ ரொம்பவே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நான் அது ப்ரீபெய்ட். ஸோ நான் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் கம்பேரிசனும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறதுக்கு முன்னாடி இதுன்னு சொன்னனே தவிர அது என்னன்னு சொல்லலை. இது ஒரு கெச்சப்போ இல்லை ஹனியோ நம்ம கொடுத்து விடுறோன்னா, மோஸ்ட்லி நான் கெச்சப் கொடுக்க மாட்டேன். ஹனி கொடுக்கறதுக்கு மெயின் பர்பஸுக்காக தான் நான் வாங்கினேன். இஃப் இன்கேஸ் நான் ஹனி கொடுத்து விடுறேன்னா அதை டிஃபன் பாக்ஸில் ஊற்றி அனுப்பினோன்னா கண்டிப்பாக மெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு கொடுத்தோன்னா அழகாக அவங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது பிளாஸ்டிக் தான். நம்ம பெரிய ஜாம் பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த சாஸ் பாட்டில்ஸ்லாம் ஹோட்டலில், அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான். ரொம்ப ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக்லாம் சொல்ல மாட்டேன், பட் இட் லுக்ஸ் க்யூட். அண்ட் அதுக்காகவே நான் அதை வாங்கியிருக்கேன்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான். ரொம்பவே க்யூட்டான ப்ராடக்ட்டு. என்னோடய ரொம்ப நாள் விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு இது. தேங்க்ஃபுல்லி நான் இதை ஆன்லைனில் வாங்கல. என்னென்னா இந்த ஒரு பேம்பூ ஸ்பூன்ஸ் தான். நம்ம வந்து அளவுலாம் போடுவோம்ல, அந்த ஸ்பூனாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பர்பஸ்க்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். செட் ஆஃப் 6 ஜஸ்ட் 65 rupees தான். ஸோ இது ஆன்லைனில் என்ன ப்ரைஸுன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஃபினிஷிங் பாருங்கள். எல்லா ஸ்பூனும் நல்லா ஈவனாக அழகாக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு குட் பை தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது என்னென்னா வந்து நம்ம இப்போது பேக்கெட்ஸ் எல்லாமே பிரிக்கிறோம்ல, சீல்டு பேக்கெட்ஸ் எல்லாமே திரும்பி க்ளோஸ் பண்ணுறதுக்கான கிளிப் தான். பட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள். ஸோ இது வந்து லார்ஜ் சைஸ். செட் ஆஃப் 6 வந்து 40 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் இது வந்து மீடியம் சைஸ் கிளிப்பு. செட் ஆஃப் 6 வந்து 26 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் இது வந்து ஸ்மால் சைஸு. செட் ஆஃப் 6 வந்து 25 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் கம்பேரிசனும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போடுறேன். அது எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து ஆஃப்லைனில் வாங்கினது கிடையாது. ஆன்லைனில் 1-2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான். இதுவுமே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக வாங்கின ப்ராடக்ட் தான். இது நான் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன். குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இதில். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃப்ரூட் ஃபோர்க் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, தெரியுதா, இது எல்லாமே தனியாக வருது. ஆக்சுவலாக அதுதான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டே. பட் வந்து இது பேக்கெட்லேருந்து எடுக்கும் போது தான் டிசப்பாயிண்டிங்காக ஆகுதே தவிர, இதை நம்ம வந்து அழகாக வச்சிட்டோம், ஒரு பிளேஸில் வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. ஏன்னா இப்போது கை தவறி ஏதோ விழுதுனா கூட இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதுதானே தவிர மற்றபடி வந்து இதோட குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது கூட வந்து 8 ஃப்ரூட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குழந்தைங்கள ஃப்ரூட் சாப்பிட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எதனா நம்ம வந்து ஒரு க்யூட்டான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டோட வச்சு கொடுக்கும்போது, இந்த ப்ராடக்ட்டுக்காகனாச்சு அட்லீஸ்ட் அந்த ஃப்ரூட் அவங்க வயிற்றுக்குள்ளே போகும். அந்த ஒரு அல்ப ஆசையில் தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து கிளாத் கிளிப்ஸ் தான். பேக் ஆஃப் 12 for 75 rupees. ஸோ நான் இதில் வந்து 2 செட் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கிளிப்பும் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து கிளாத் கிளிப் தான். பட் நம்ம வந்து இப்போது டிஸ்பிளேக்கு எதனா தொங்க விடுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா கொஞ்சம் அப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான கிளிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். நான் எதுக்காக வாங்கினேன்னா, சாரீ ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம இந்த அயனிங் டேபிளில் வச்சு பண்ணும்போது நார்மல் கிளிப்லாம் போட்டோன்னா டக்குன்னு கழண்டுட்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த கிளிப் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. நான் ஃப்யூச்சரில் மேபி அப்டேட் பண்ணுறேன். பட் இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு ரொம்பவே க்யூட்டான ப்ராடக்ட். இது வந்து இந்த ப்ராடக்ட்டும் க்யூட்டாக இருக்கும். இது மூலமாக வரப்போகிற அவுட்கமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ப்ராடக்ட் குவாலிட்டி. இது வந்து பார்த்தாலே தெரியும், வாஃபிள் மேக்கர் குட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்பவே அன்ஹெல்தியான வாஃபிள்ஸ்லாம் நான் செய்ய போகிறதில்ல. ஹெல்த்தியான வாஃபிள்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வாஃபிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி ஹெல்த்தியான வெர்ஷனில் கொடுக்க முடியுன்றது எல்லாமே யோசிச்சு அந்த ரெசிபிஸும் நம்மளோட வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்காக மெயினாக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதோட சைஸ் வந்து
உள்ளங்கை சைஸில் தான் இருக்கும், கிட்டத்தட்ட உள்ளங்கை சைஸில் தான் இருக்கும். வாஃப்லும் அந்த சைஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட குவாலிட்டி நான் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த ஒயர் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இது தான், ஸ்கியூவர்ஸ். ஆக்சுவலி இது வந்து பேம்பு ஸ்கியூவர்ஸ். இது ஆக்சுவலி இது வந்து பெரிய சைஸு, ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, பட் மீடியம் சைஸு. 40 rupees தான் ஆக்சுவலாக. பட் வந்து ஆன்லைனில் இது கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா சிம்பிள் சிசர் தான். எல்லா விதமான சிசர்ஸுமே அங்கே இருக்குது. கம்மியான ரேஞ்ச்லேருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரலும் இருக்குது. பிராஸில் இருக்க சிசர்ஸ், டெய்லரிங் நீட்ஸ்க்கான சிசர் எல்லாமே இருக்குது. நான் வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த மில்க் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு சிசர் தான் தேவைப்படுச்சு, அதனால நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. 35 rupees, சாரி 36 rupees. இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட், அதனால தான் அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ப்ராடக்டை நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்பவே முடியாத அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்லைட்ஸுமே நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கடையில் கிளாஸ் ஐட்டமோ இல்லை செராமிக் ஐட்டமோ வாங்குறீங்கன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அழகாக வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இது ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஒரு டிப்பிங் சாஸ் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டிஸ்பிளேக்காகவும் வச்சிடலாம். இது வந்து ஒரு பைனாப்பிள் ஷேப் ஒரு குட்டி பவுல், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பாருங்கள், 45 rupees தான், ஜஸ்ட்டு 45 rupees தான். அதே மாதிரி 1 by 1 நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த 4 ஷேப்ஸ் தான் அந்த கடையில் அப்போ அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் நான் இது 4 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸும் 45 rupees தான். இது வந்து ஒரு க்யூட்டான லெமன் ஷேப்பில் இருக்க ஒரு பால். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணனால இந்த இடம் வந்து பிரிச்சுட்டேன், அதாவது பிரிஞ்சு வந்துருச்சு. ஆக்சுவலாக இதுவும் 45 rupees தான். லாஸ்ட்டாக இந்த ஒரு பம்கின் ஷேப், ஸோ இதுவும் 45 rupees தான். எல்லாமே இந்த அளவில் இருக்குது. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக போன வீடியோவில் ஸ்டேஷ்னரி ஹால் பார்த்துருந்தோம். அதில் வந்து நான் ஆன்லைனில் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன் தான். பட் நான் வந்து எல்லா கடையிலையுமே வந்து கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் இந்த கடையில் பர்டிகுலராக இந்த கடையில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இங்கே ஷாப் பண்ணியிருக்கேன் ஒரு 3 years பிஃபோர். அப்போயுமே எனக்கு கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. அட் த சேம் டைம் இப்போயும் எனக்கு கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது எல்லாமே நான் என்னோடய சொந்த காசு போட்டு தான் வாங்கியிருக்கேன். நான் விசிட் பண்ணி ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. அந்த பெனிஃபிட் எல்லாருக்குமே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இல்லை என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸோ இல்லை கிச்சனுக்குன்னு இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ரேக்ஸு, சாப்பர், ஸ்லைசர் அதெல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும் இந்த பர்டிகுலர் ஷாப்பில். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கன்றதை நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். என்னை நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி
கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மைனஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.